தேசிய அனர்த்தமாக மாறியுள்ள நச்சு போதைப் பொருட்களில் இருந்து எமது சமூகத்தை விடுவிக்கும் நோக்கத்துடன் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய செயற்பாடு மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கடந்த வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அகத்து செல் என்ற தொனிப்பொருளில் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் பிற்பகல் 2 மணிக்கு நடைபெற்ற இம்மாபெரும் மக்கள் பேரணியில் மாண்புமிகு ஜனாதிபதி அமைச்சர்களுடன் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகன் அவர்களும் கலந்து கொண்டார். யாழ் கோம்படி மகளிர் உயர்தர பாடசாலை மாணவிகளின் வரவேற்பு நடனத்துடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் யாழ்ப்பாண் மாவட்ட செயலாளர் எம் பிரதீபன் வரவேற்புரையை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை அதிபர் சந்திரமௌலீசன் லலீசன் அவர்கள் உரையாற்றினார். இந்நிகழ்வில் உரையாற்றிய கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக சமூகம் ஓரணியில் திரள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். போதை ஒழிப்பு நடவடிக்கைகளில் சிறப்பான செயற்பாடுகளை வெளிப்படுத்திய போலீஸ் உத்தியோகத்தர்களை பாராட்டி ஜனாதிபதி அவர்கள் கௌரவிப்புகளை வழங்கி வைத்தார். நிகழ்வின் மிக முக்கிய அம்சமாக போதைப் பொருட்களில் இருந்து விலகி இருப்போம் எனவும் சமூகத்தை பாதுகாப்போம் எனவும் உறுதியளிக்கும் சத்திய பிரமாணம் ஜனாதிபதி முன்னிலையில் ஆயிரக்கணக்கான மக்களால் மேற்கொள்ளப்பட்டது. இறுதியாக சிறப்புரையாற்றிய மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்கால சந்ததியை பாதுகாப்பதற்கு போதைப் பொருள் ஒழிப்பு இன்றியமையாதது. சட்ட நடவடிக்கைகள் ஒருபுறம் இருக்க மக்கள் ஒவ்வொருவரும் அகன்று செல் என்ற சிந்தனையுடன் இந்த போதைப் பொருட்களில் இருந்து விலகி நிற்க வேண்டும் என தனது உரையில் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் கௌரவ அமைச்சர் ஆனந்த விஜயபால, யாழ் மாவட்ட கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜே ராஜீவன், கே இளங்குமரன், எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலக அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், பெருந்திரளான பொதுமக்கள், பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். எந்த ஒரு வேறுபாடும் இன்றி இந்த அச்சுறுத்தலுக்கு அனைவரும் உண்மையாக இருக்கிறார்கள். இந்த போதை வசதி வியாபாரத்தினூடாக சம்பாதித்துக் கொள்ளும் பெரியதொரு பணம் அந்த பணத்தின் பணமாக இந்த அரச இயந்திரத்தை ஆட்டி படைக்கின்றார்கள். சிறைச்சாலைகளுக்குள் கைதானவர்களும் இந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் ஒரு சிறப்பான சேவை போலீஸ் துறை நடாத்தும் அதே நேரத்திலே ஒரு சில போலீசார் இதற்கு இரையாகி இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது.